கண்டிப்பா. நான் மதுரை போனேன்னா நான் இன்மையில் நன்மை தருவார் கோயிலை பார்க்காம வரவே மாட்டேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, என்னுடைய ஜாதகத்துல நான் விருச்சிக லக்னம். எனக்கு 1980 பிறந்தேன். 25/4/1980. இன்னைக்கு தேதி 25. அந்த 80 பிறக்கும் போது சிம்ம ராசியில 5 கிரகம். எப்படிங்க? சிம்ம ராசியில 5 கிரகம். இப்ப யோசிங்க, 5 கிரகம் சிம்ம ராசியில மட்டும். எனக்கு விருச்சிக லக்னத்துக்கு சிம்மம் எத்தனாவது வீடுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 10. 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானமா? பத்தாம் இடம் வந்து தொழில் ஸ்தானங்களா? அப்ப 10ஆம் இடத்துல 5 கிரகத்தையுமே என்னுடைய லக்னாதிபதி செவ்வாய் போய் சிம்மத்துல உட்கார்ந்து 4 கிரகத்தோட சேர்ந்து 5 கிரகம் என்னோட ஜாதகத்துல முடக்கு. அஞ்சு கிரகம் என்னோட ஜாதகத்துல முடக்கு. நீங்க எங்க இருந்து எடுத்தீங்கனாலும் அங்க வந்துதான் ஆகணும். புரியுதுங்களா? 2ஆம் அதிபதி விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதியே முடக்கு. அப்ப 2ஆம் அதிபதி குரு 10ல முடக்கு. 3ஆம் அதிபதி சனி 10ல முடக்கு. 4ஆம் அதிபதி சனி 10ல முடக்கு. 5ஆம் அதிபதி குரு 10ல முடக்கு. 6ஆம் அதிபதி செவ்வாய் 10ல முடக்கு. 7 குடைவர் ஸ்ட்ராங்கு. 8ஆம் அதிபதி புதன் நீசம். 9ஆம் அதிபதியும் 10ல முடக்கு. 10ஆம் அதிபதியும் 10ல முடக்கு. 10ஆம் அதிபதி உச்சம் எனக்கு. அப்போ 5 கிரகம் எனக்கு முடக்கு. அப்போ எனக்கு 10, அப்போ இருக்கிறது 12 கட்டம். இதுல 8 9 பாவகம் போய் 10ஆம் பாவத்துல முடங்கிருச்சு. சூரியன் தப்பிச்சிருக்குது முடக்கல, புதன் தப்பிச்சிருக்குது, சுக்கிரன் தப்பிச்சிருக்கிறாரு. மொத்தம் 6 கிரகம் எனக்கு முடக்கு. லக்னாதிபதியோட சேர்த்து 7. ரைட்டு. 7 கிரகம் ஒரு முடக்கு ராசியில இருந்து நாம் இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 தொழில் 2-3 ஆபீஸ் நம்ம தொழில் பண்றோம். இன்னைக்கு ஆபீஸ்க்குள்ள ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க. இந்த மாதிரி ஆதிகால பரிகார புத்தகம் 1736 பரிகாரம் நம்ம எழுதியிருக்கோம். ஒரு 1000 கணக்கான அனாதிபாடியை நம்ம அடக்கம் பண்ணியிருக்கோம். 39 ஜோதிட மாநாட்டுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கோம். எல்லாமே தொழில இருந்துதான் சம்பாரிச்சு செஞ்சிருக்கோம். நம்ம பேர்ல எந்த ட்ரஸ்டோ சர்வீஸோ வருமானமோ நம்மளுக்கு கிடையாது. ஜோசியத்துல இருந்தே நம்ம செஞ்சிருக்கோம். அப்ப இந்த முடக்கு தோஷத்துக்கு முதல் ரொம்ப காலமா இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் தெரியாம போய் லக்னாதிபதியே முடக்கா இருக்கிறதுனால முதல் இன்மையில் நன்மை தருவார் கோயில முடக்க படிச்சு அதை உடைக்கிறதுக்கு முதல் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன். அந்த கோயிலுக்கு போய் சாமிக்கு வந்து சகசரநாம பூஜை பண்ணி என்னுடைய ஜாதகத்தை கொண்டு போய் சிவலிங்கத்து மேல 3 மணி நேரம் வச்சிருந்து சகசரநாம பூஜை பண்ணி சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அங்க கால பைரவர் பயங்கர பவர்ஃபுல்லான ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் பூஜை போட்டு நவகிரகத்துக்கும் பூஜை போட்டு சாமி கும்பிட்டு ஒரு நாள் பூரா நான் இன்மை நன்மை தருவார் கோயில் இருந்ததுக்கு அப்புறம் தான் 10ஆம் இட முடக்கு தோஷம் நிவர்த்தியாச்சு. இப்ப சொல்லுங்க, நான் அந்த கோயிலுக்கு போகாம விட முடியுமா சொல்லுங்க? 10ல 5 கிரகத்தை முடக்க உடைச்சு கொடுத்துருக்காரு. எல்லா கோயிலுக்கும் நம்ம அதுக்கு முன்னாடி போயிருப்போம்ல நிறையா. யூடியூப் வந்து ஒரு 15 வருஷத்துக்குள்ளதான் வந்தது. ஆனா நம்ம ஜோதிட தொழில் 30 வருஷமா செய்யறோம். அப்ப 15 வருஷமா கர்மாக்குள்ளதான் மாட்டியிருக்கோம். என்னைக்கு இந்த முடக்க கண்டுபிடிச்சு என்னென்னமோ பரிகாரம் பண்றோம், எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வரோம், எத்தனையோ கடலை போய் குளிக்கிறோம், எத்தனையோ தர்ம சிந்தனை இருக்குது, எல்லாம் பண்ணி பார்க்கறோம். நம்ம நினைச்ச இலக்கை அடைய முடியலையே, இது எங்கேயோ தப்பு இருக்குதுன்னு சொல்லி இந்த முடக்க கண்டுபிடிச்சு அப்பாவோட உயிர் கருவில இருந்து உருவானதை கட் பண்ணி விட்டா நான் பிறந்த யோகத்தை நானே பார்க்க முடியும்னு முடக்க கண்டுபிடிச்சதுனாலதான் நம்மளை பத்தி நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி? அப்போ ஜாதகம் என்பது ஊருக்காக நம்ம பிறக்கல, தாய்க்காக பிறக்கல, தந்தைக்காக பிறக்கல. தாய் தந்தை எல்லாம் இந்த ஜென்மத்துல அப்பா அம்மாவா இருக்கலாம். நம்மளுடைய ஆத்மா யாரோ ஒரு மூலதனம். நம்ம அப்பா அம்மா இவங்க கிடையாது, அதை நம்பிட்டு இருக்காதீங்க. நம்மளுக்கு இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு தாய் வந்து நம்மளை சுமந்ததுனால நம்மளுக்கு அம்மா இவங்க தானே சொல்றோம்.
நம்ம எத்தனாவது ஆத்மான்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. நம்மளோட அப்பா வந்து எத்தனாவது தலைமுறை நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த இந்த யுகத்துல இவங்க 2 பேர் தாய் தந்தைகள். இந்த ஒரு ஆத்மா, என்னுடைய ஆத்மா உருவாகிறதுக்கு அந்த தந்தை ஒரு காரணம், அந்த ஆத்மாவை சுமக்கிறதுக்கு ஒரு தாய் ஒரு காரணம். அதனால நம்ம அம்மாவையா அப்பாவையா வச்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம யாருங்கிறது நம்ம தாய் தந்தைக்கே தெரியாதுங்கிறது தான் பரம ரகசியம். இளையராஜா அன்னைக்கே சொல்லிட்டார், அம்மா வந்து சொன்னாத்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. அப்போ அவங்க சொன்னாதான் இது அப்பான்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நீங்க அப்பான்னு கூப்பிடுறீங்க. அந்த குழந்தை பிறந்தோடனே அம்மானு கூப்பிடுறது இல்லை, அம்மானு கூப்பிடுது, அப்பான்னு கூப்பிடுறது இல்லை. அப்ப அதனாலதான் காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இட தாய் ஸ்தானத்தை கொண்டு போய் வச்சாங்க. அதனாலதான் அம்மானு சொல்லுது. ஏன் சூரியனை கொண்டு போய் கடகத்துல வச்சு, கடகத்துல இருக்கிற சூரியன் சிம்மத்துல வச்சிருக்கலாம்ல, எடுத்தோடனே அப்பான்னு கூப்பிட்டு இருக்குமல்ல. அதனாலதான் அம்மானு முதல் ஒரு வார்த்தை பிறந்ததுக்கு காரணமே. ஒரு குழந்தை வாக்குஸ்தானம் எத்தனாம் இடம்னு சொல்லுங்க. அப்ப காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு 2வது வீடு என்ன வீடு? சிம்மமா? இப்ப மாத்திட்டாங்களாமா? ரிஷபமா? ரிஷபத்துல என்ன கிரகம் உச்சம்? வெரி குட். சந்திரன் உச்சம். சந்திரன் வந்து உறவுல யாரு? அம்மா. அதனாலதான் அந்த குழந்தை பிறந்தோடனே முதல்ல அம்மானு கூப்பிடுது. அப்படியே நீங்க வந்து பாருங்க, ஏற்கனவே உங்களுக்கு ரவுண்டு சொல்லியிருக்கேன். புதுசா இருக்கிறவங்களுக்கு தெரியாது, புதுசா இருக்கிறவங்களுக்கு தெரியாது, பழைய ஆளுங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஒரு தடவை சுத்தி வந்தது. அந்த குழந்தை ஒரு உயிர்காரு உருவான உடனேயுமே அந்த குழந்தைக்கு என்ன வேணும்? பால் வேணும். அந்த பால் எங்கிருந்து வருது? காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இட தாய், மேச தலை, ரிஷப கழுத்து, மிதன தோள்பட்ட, கடக மார்பு. அப்ப இந்த கடகம் என்பது மார்பகம். அப்ப ஒரு தாயுடைய தாய்ப்பால் குடிக்கிற இடம் தன்னுடைய பெண்களுக்கு நெஞ்சுதான். அங்க இருக்கக்கூடிய நெஞ்சுக்கு அதிபதி சந்திரன் போய் அந்த குழந்தை வாய் துறக்கிற இடத்துல போய் உச்சமானதுங்க எடுத்தா அந்த பால் அந்த குழந்தைக்கு கிடைச்சு அது உயிரோடு இருக்குது. அதை குடிச்சு முடிஞ்ச உடனே அறிவு வேணும். அந்த குழந்தை வந்து பால் குடிக்கிறதுக்கு தாய் தான் வந்து வயிற்று நொப்புது. யாருக்கு? அந்த குழந்தை பிறந்ததுக்கு. அந்த குழந்தை வந்து பால் குடிச்சு அங்க ஒரு ஏப்பம் வந்தது. அதுதான் அந்த காலத்துல சுக்கரனுடைய ராகம். அது அங்க ஒரு ஏப்பம், தாய்ப்பால் குடிச்சதுக்கு காரணம் அங்க சுக்கரன் என்பது பகல்ல தாயி, சந்திரன் என்பது இரவுல தாயி. இந்த ரெண்டும் சேர்ந்து சுதி குடிச்சு ராகம் பண்ணதுனாலதான் சுக்கரன் இசைக்கு உள்ள வந்தார். அதனாலதான் அந்த குழந்தை தூங்கும் போது ராரி ராரி ராரோ அப்படின்னீங்கல்ல. அப்ப இந்த ராரி ராரி ராரோங்கிறது எங்க வந்துச்சு? அங்க என்ன கிரகம் உச்சம்? அங்க என்ன கிரகம் உச்சம்? சரி, என்ன கிரகம் நீசம்? ஏன் சார்? ராகு கேது. ராகு கேது நீசம். அப்ப ராகு கேது நீசம் இருக்கிறதுனாலதான் என்ன பண்றான் சார்? எங்க இருக்கீங்க? சரி வாங்க வாங்க வாங்க, போன் எல்லாம் அடிக்க சைலண்ட்ல போடு. அப்போ ராகு வந்து அங்க இருக்கிறதுனாலதான் பாட்டு முதல்ல என்ன பாட்டு வந்தது? ரா வந்ததுனாலதான் ராரி ராரி ராரோ அப்படின்னு வந்ததுக்கு இதான் காரணம். இப்ப புரியுதா உங்களுக்கு? அங்க ராகுதான் உள்ள வந்தார். அப்ப உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது? அந்த நீசம் அந்த பாட்டு பாடினோடனே அந்த குழந்தைக்கு ஒரு சுகம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது அதுல இருந்து அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி. அப்ப மிருகசீரிஷுக்கு போது 5 நட்சத்திரம் தாண்டிடுச்சு. இந்த 5 நட்சத்திரம் தாண்டினாலே அந்த காலத்துல 5 வயசுனாலே காது எத்துச்சுன்னா கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுருவாங்க. கரெக்டுங்களா? அப்போ மேசம் ரிஷபத்தை சொல்லிட்டீங்க. 3ஆம் இடம் வந்து தகவல் தொடர்பு, தகவல் வந்து காது. அதனால 5 வயசு ஆனா குழந்தை காது எத்துச்சான்னா பள்ளிக்கூடம் போயிடலாம். அதனாலதான் புதன் வீடா வருது. எப்படி? அது புதன் வீடா வருது. அப்ப புதன் என்பது அறிவு உருவாகக்கூடிய இடம். புதன் என்பது அறிவு உருவாகக்கூடிய இடம். அப்போ படிச்சு போட்டு நேரா அது எங்க வருது? ஆரம்ப கல்வி படிச்ச 4ஆம் இடம். அதனால தாயுடைய மடிக்கு வருது.
அப்ப 4ஆம் இடம் தான் தாய். அப்ப அந்த தாயுடைய மடியில வந்து சந்தோஷமா அது இருக்கிறதுக்கு காரணமே அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற இடம் 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல முதல் முதல் என்ன குழந்தைக்கு வாகனம் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நடவண்டி வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி தாயோட இடுப்பு தான் முதல் குழந்தைக்கு வாகனம். முதல் 2 காலு, அப்ப நடவண்டி 3 கால், அது ஆட்டோ மாதிரி. அப்ப 2 காலில் நடக்கும்போது இந்த 2 காலத்துக்கு இடுப்புல போட்டுட்டு அந்த அம்மா வாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்ப குழந்தைக்கு வந்து முதல் வாகனம் பெற்ற தாய் வந்து இடுப்புல எடுக்கின இடம் தான் 4ஆம் இட சுகம். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 4ஆம் இட சுகம்னு எதுக்காக வச்சாங்கன்னா, ஒரு குழந்தை கத்தி குமுறும் போது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க புடவையில வந்து ஒரு தொட்டல் மாதிரி அழகா போட்டு, அந்த ஊசி வாசிக்காரங்கள்லாம் எப்படி அழகா குழந்தைய பிச்சுக்கிட்டு அவங்க வேலை செய்யறாங்க, அந்த மாதிரி தொட்டல்ல வந்து படுக்க வச்சு தாயோட குரல் வயிற்றுலையும் கேட்டுட்டு, அந்த தாயோட குரல் வயிற்றுலையும் கேட்டுட்டு, அந்த தாயோட மடியோட உடம்பு சுகத்திலேயே அந்த குழந்தை வந்து அழகா தூங்குமா. அதனால 4ஆம் இட சுகம்னு வச்சிருக்காங்க. எப்படி அப்படித்தான் வச்சிருக்காங்க. அப்ப அந்த 4ஆம் இடம் என்பது தாய், வீடு, வாகன, சுகம். இது எல்லாம் இந்த காரகத்துவத்தை நீங்க படிக்கும் போது தாய் தாய் தான். வாகனம் என்பது அந்த குழந்தைக்கு முதல் வாகன தாயோட இடுப்பு தான். சுகம் என்பது அந்த அம்மாவுடைய தோல்ல சாஞ்சு தூங்கி எந்திரிச்ச சுகம் இருக்குது பாருங்க, அது சுகம்தான். வீடு என்பது அந்த வீட்டுல வந்து தொட்டல் கட்டி ஆட்டின இடமும் சுகம்தான். அதனாலதான் தாய், வீடு, வாகன, சுகம், இருப்பிடம்னு வச்சாங்க. எப்படி இதுதான் முதல் ஆரம்ப காரகத்துவம். இன்னைக்கு எத்தனை வேணாலும் எடுக்கலாம். இன்னைக்கு பட்டாம்பூச்சி சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, அது ஓகே. ஆனால் 4ஆம் இடம் என்பது அப்போ இந்த குழந்தைக்கு தாயுடைய உறவு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப அந்த குழந்தை மேசத்துல இருந்து உயிர் குடிச்சு வந்து பால் குடிச்சு கள்ளிக்கூடம் போய் தாயோட மடி வந்து சுகம்னா என்னங்கிறது தாய் கிட்டத்தான் உணர்ந்தது முதல் குழந்தை. அதுக்கு அடுத்து 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் என்பது என்ன அப்படின்னா, சூரியனோட வீடு வரும். இங்கதான் அம்மா அப்பா 2 பேரும் வந்து குழந்தைக்கு இதுதான் வந்து மைண்ட்ல இதுதான் அப்பான்னு சொல்லி கொண்டு போய் வச்சது. சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனா அம்மா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பா வந்து கனெக்ட் ஆகிறார் உள்ள. அப்ப காலச்சக்கரத்துக்கு அது மேசம், மேசத்துக்கு சிம்மம் தான் 5ஆம் பாவம். இந்த 5ஆம் இடம் என்பது குழந்தை, காதல், பூர்வீகம், குலதெய்வம், பெரியோர்கள். இது எல்லாமே 5ஆம் பாவம். அந்த குழந்தைக்கு அந்த 5, 6, 7 வயசுக்கு அப்புறம் தான் இது தாத்தா அப்படிங்கிறது, தாத்தாவோட வீடு, இது தாத்தாவோட சொத்து, தாத்தா கட்டின குலதெய்வ கோயில், இது எல்லாம் வந்து அந்த 5ஆம் பாவம் சூரியன் கிட்ட சொல்லி இது அப்பாவோட அப்பா இதெல்லாம் சொன்னது இந்த 5ஆம் பாவம். அதனாலதான் 5, 3, 15 ஆயிடுச்சுங்களா. நட்சத்திரம் கணக்கு போட்டீங்கன்னா 5, 3, 15 நட்சத்திரம் வந்துருச்சா சிம்மத்தோட. 6, 3, 18ன்னா அப்ப 5ஆம் இடம் என்பது காதல். காதல் வர்ற அந்த ஓரம் வயசு பிள்ளை ஆகிறதும், வயசுக்கு வந்துட்டேன்னு சொல்றதும், வயசு பையனாகிறதும். 5ஆம் இடங்க உஷ்ணம் என்பது ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த சூடு வந்து உடம்புல ஹீட் அதிகமாகி அந்த உஷ்ணம் வந்து வெளியே ஏறதுக்காக அந்த இடத்துல கரெக்டா அங்க என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு கரெக்டா சொல்லுங்க. கன்னி பெண்ணுக்கு கன்னி ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது? உத்தர நட்சத்திரம் இருக்குது, அஸ்த நட்சத்திரம் இருக்குது, அப்புறம் சித்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம். அப்ப இந்த சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம்னா அப்ப உத்தரம், அஸ்தம், சித்திரைனா நல்லா பாருங்க. உத்தர நட்சத்திரம் வந்து 1ஆம் பாதம் போய் மீதி 3 பாதம் வந்து சூடு வந்து சூரியன் கிட்ட இங்க வந்துருச்சு. அப்ப இந்த கன்னி பெண்ணுக்கு உடம்புல சூடு உஷ்ணம் அதிகமாயாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா, சந்திரனுடைய உடம்பு வந்து இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்தம் இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு சேலை கட்டி பார்த்தா பெரிய மனுஷியா இருக்குதுங்கிறதுக்கு சந்திரன் வந்துருச்சு. அப்ப வயசுக்கு வந்துருச்சுங்கிறதுக்கு 2ஆம் பாவத்துக்குள்ள செவ்வாய் நட்சத்திரம் இருக்கிறதுனால மென்சஸ் டைம் வந்துருச்சு. அதனால 6ஆம் இடம் கன்னி பெண்ணுன்னு பேர் வந்துச்சு. எப்படி கன்னி பொண்ணாயிருச்சு. அதே குழந்தைத்தான் மேசத்துல குழந்தைன்னு சொன்னீங்க. இந்த கன்னி ராசிக்குள்ள வந்தோடனே இந்த பொண்ணு பெரிய மனுஷி ஆயிடுச்சுங்கிறீங்க. அப்ப பெரிய மனுஷி ஆயிட்டாங்க அப்படின்னு, ரைட்டு. அப்ப 6ஆம் பாவம் தான். அப்ப இந்த பொண்ணு வந்து ஆசைய 5ஆம் பாவம் வந்து காதல்,
6ஆம் பாவ கன்னி பெண்ணுடைய வயசு பெரிய மனுஷி ஆயாச்சு, ஒரு குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு கன்னி ராசியில தயாராயாச்சு. அப்ப இந்த கன்னி பெண்ணா இருக்கக்கூடிய அந்த கன்னி ராசிக்குள்ள அவங்க ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட சேர்ந்தால் ஒரு குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு ஏத்துக்கிற அளவுக்கு இருக்கிற உடம்பு வந்து பெரிய மனுஷி கன்னி வீடு தான். அங்க தைரியமான கிரகம் செவ்வாயும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அம்மா ஆகிறது அப்பாவாகிறதுக்கு உண்டான தகுதியும் அந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவத்துல கொண்டு வந்து கரெக்டா போய் உட்கார்ந்ததுனாலதான் இந்த பெண்ணு வந்து கல்யாணத்துக்கு தகுதியாக வரைக்கும் கன்னிராசி கடைசி. அப்ப இந்த பொண்ணுக்கு ஆசை உருவாகக்கூடிய இடமும் உடம்புல இருந்து உஷ்ணம் வெளியாகக்கூடிய இடமும் மாதவிடாய் வரக்கூடிய காலமும் ஒரு பெண்ணுக்கு எந்த இடத்துல அந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்கன்னா மேச ராசியிலிருந்து கன்னி ராசிக்குள்ள வரும்போது காலச்சக்கரத்துல தான் அவங்களுக்கு மாதவிடாய் வந்து கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு வந்து இனிமேல் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொன்னதுனால இந்த இடத்துல 7ஆம் பாவம் கல்யாணம், அப்படித்தானே? 7ஆம் பாவம் தானே கல்யாணம். உங்களுக்கு எல்லாம் போர் அடிக்குதுங்களோ? அடுத்த வாரம் படிச்சுக்கலாம். அப்படியா கேக்குறீங்க? ரைட். 7ஆம் பாவம் தான் கல்யாணம். 7ஆம் பாவ கல்யாணம் என்ன கல்யாணம்னா அங்கீகாரமான கல்யாணம். இதுதான் முதல் கல்யாணம். வாழ்க்கையிலேயே ஒரு ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய இடம் துலாம் வீடு. அதனாலதான் துலா ராசியில ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த இடத்துல துலா ராசியில சமமான வாழ்க்கை வாழணும், ஒருவருக்கு ஒருத்தரா வாழணும்னு சொல்லி துலாம் என்பது நீதி தாயை கொண்டு வந்து கரெக்டா வச்சு இந்த உலகத்துல நீ வந்து தலைமுறையை உருவாக்குறதுக்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இந்த உலகம் பூரா நீ அங்கீகாரமான நீதான் எனக்கு புருஷன் நீதான் எனக்கு பொண்டாட்டின்னு கையை கோர்த்து ஊர்வலம் போக வரைக்கும் இந்த துலாம்ங்கிற 2 தட்டுத்தான் ஆணும் பெண்ணும். இந்த இடத்துலதான் 2 பேரும் 7ஆம் இட தாம்பத்தியம் உடல் சேரக்கூடிய இடம் இந்த மேசத்துக்கு 7ஆம் இடம். அதனாலதான் அது கல்யாணம் என்று வரும். கல்யாணம்ங்கிறீங்களே, கல்யாணம் எங்க பிறந்ததுன்னு பாருங்க. கன்னி ராசி கன்னி கலியனுங்கிறதுக்காக கன்னி கலியனும் காலப்போக்குல கல்யாணம் வந்துருச்சு. என்னங்க? கன்னி கலியறாங்கிறதுக்கு பேர் தான் கன்னியா தானம் என்று போகும். அந்த காலத்துல ஆதி காலத்துல ஒரு கன்னி பெண்ணை இன்னொரு வீட்டுக்கு தானமா நம்ம கொடுக்குறோமா, அதனால காலப்போக்குல கன்னியா தானம், அப்புறம் கன்னி தானம், அப்புறம் கலியாணம் கழியுது. அவங்களோட கர்மா கழிஞ்சு அசட்டுகள் எல்லாம் வெளியேறி ஒரு வாரிச உருவாக்குறதுக்கு அங்கீகார கல்யாணம் 7ஆம் பாவத்தில் நடக்குது. அப்ப இந்த 7ஆம் பாவத்துலதான் இந்த கல்யாணம் பிறக்குது. இப்ப எல்லாத்தோட ஜாதகத்திலையுமே இப்ப இந்த கல்யாணம் 7ஆம் பாவம்னு சொன்னா அப்ப யாரு ஜாதகத்தில துலா ராசியை எந்த கிரகம் பார்க்கலையோ அவங்களுக்கு கல்யாணம் வாழ்நாள் முழுவதும் ஆகாது. 9 கிரகங்களும் துலா ராசி பார்க்கலைன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமையே கடைசி காலத்து வரைக்கும் வாழ்ந்து அவங்க சன்னியாசியாத்தான் போகணும். அதனாலதான் அந்த 7ஆம் பாவத்தை 9 கிரகத்துல பார்வையோ சேர்க்கையோ இல்லைன்னா அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை மேலேயே விருப்பம் வராது. அதனாலதான் கல்யாணம் என்பது அங்கீகாரம். சரி, அடுத்தது கல்யாணம் பண்ணிட்டீங்க, கல்யாணம் ஆணும் பெண்ணு சேர்ந்தாச்சு. அவங்க 8ஆம் பாவம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசீர்வாதம். உடனே நம்ம ஆளுக்கு சொல்லிடுவாங்க தீர்க்க ஆயுளோடு மகராசிய நீ நல்லா இருக்கு. அங்கனாலதான் 8ஆம் பாவம் வேலை செய்யுது. கரெக்டா? கல்யாணம் பண்ணிட்டு போய் பெருவி காலில் விழுகிறீங்கல்ல, தீர்க்காயில் பவா, தீர்க்காயில் சுபா, தீர்க்க சுமங்கலி சுபான்னு. சுமங்கலின்னா என்ன? ஒரு பெண்ணுக்கு 8ஆம் இடம் மாங்கல்யம், அதனால தீர்க்க சுமங்கலின்னு சொல்றீங்க. அதனால இந்த 8ஆம் பாவத்தை இயக்கி வச்சிருக்காங்க அந்த காலத்துல. இதுல ஒரே ஒரு சீக்கிரட் என்னன்னா, தப்பான வார்த்தை கிடையாது, ஒரிஜினல் வார்த்தை தான். 6ஆம் பாவம் கன்னி, 8ஆம் பாவம் ஆயில் மரணம். 6ஆம் பாவம் கன்னி, 8ஆம் பாவம் மரணம். அப்போ ஒரு பெண்ணோட ஒரு ஆணும், ஒரு பெண் ஒரு ஆணோட வாழ்ந்தால் பூர்ணமா வாழுவீங்க, எந்த தப்பு வராது. 4 பொண்ணு 5 பொண்ணு தாரம் எல்லாம் நிறைய பொண்ணோட வாழ்ந்தால் 6ஆம் பாவம் என்பது நோய் வந்துடும். நோய் வந்தா மரணம் உறுதியாயிரும்.
அதனால 6ஆம் பாவம் இல்லாம 8ஆம் பாவத்தை இயக்காம 7ஆம் பாவம் நீதி தாயா கரெக்டா வாழுங்கிறதுக்காகத்தான் அங்க துலா ராசியை கொண்டு போய் அந்த காலத்துல முன்னோர்கள் அதை வச்சிருக்காங்க. எப்படி?